Hello மக்களே, வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரண்ட் டு ஆஃபீஸர் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் ஒரு அப்ளிகேஷன் சம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய அப்ளிகேஷன் சம் ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்சோ ஸ்மார்ட்டான அப்ரோச்சில் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது மக்களே ஷிஃப்டிங் மெத்தட் அப்படின்னு இந்த மெத்தடை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் தமிழில் ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஃபர்தராக என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லா ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். எல்லாமே வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து சம்குள்ள டைரெக்டாக போயிடலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ராம் travels 30 km upstream and 44 down in 10 hours. He also travels 40 upstream and 55 down in 13 hours. இது நம்ம ட்ரெடிஷ்னலாக போடணும், பேசிக் அப்ரோச்சில் போடணும் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி பி ப்ளஸ் எஸ் பி மைனஸ் எஸ்னு டினாமினேட்டரில் போட்டு அதை எடுத்து பெருசாக சால்வ் பண்ணுவோம். இல்லாட்டி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒவ்வொரு ஆப்ஷனாக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை மக்களே. ஜஸ்ட் வந்து நம்பர்ஸில் மேஜிக் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே அப்பு, அப்புறம் டவுனு, அப்புறம் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஆனால் வந்து நீங்கள் ரியல் எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் எழுதக்கூடாது. ஆல்சோ யூனிட்ஸும் வந்து நம்ம எழுதிடலாம். கிலோமீட்டர் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ரியல் எக்ஸாமில் வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. டக்குன்னு வந்து நம்பர் மட்டும் எழுதி சால்வ் பண்ணிடணும். நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் உங்களுக்கு அது வந்துடும் மக்களே. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 30 அப் அண்ட் 44 டவுன் இன் 10 hours. ஓகே, இது நம்ம எழுதிட்டோம். சிம்பிள். நீ அடுத்து 40 அப் அண்ட் 55 டவுன் இன் 13 hours. இப்போ நம்ம இது ரெண்டையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் மக்களே. இது ரெண்டு என்டிட்டியும் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இந்த அப்புங்கிறது என்டிட்டி, டவுனுங்கிறது என்டிட்டி. இது ஒரு சர்டைன் நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அதனால் இந்த டைமில் இவ்வளோ மாறுபாடு வந்திருக்கு. இதவே நம்ம இந்த டவுன் இல்லை அப் ஏதோ ஒரு என்டிட்டியை நம்ம ஜீரோ கொண்டு போக பார்க்கணும் மக்களே. அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா டைமும் ஷிஃப்ட் ஆகும், டிஸ்டன்ஸும் இந்த கிலோமீட்டரும் ஷிஃப்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், இதை அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். இப்போ இதில் 10 ஜாஸ்தியாக இருக்குது, இதில் 11 ஜாஸ்தியாக இருக்குது, இது 3 ஜாஸ்தியாக இருக்குது. இது நம்ம ஜாஸ்தி பண்ணால் ஜாஸ்தியாகிட்டே தான் போகும். நம்மளோட இன்டென்ஷன் என்ன? ஜீரோ கொண்டு வரணும். இப்போ நம்ம அப் ஷிஃப்ட் பண்ணலாம். அப் ஷிஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே 40லேருந்து 30க்கு போகிறீங்க. இங்கே இது வந்து 10 கம்மியாயிருக்கு. இதே மாதிரி 3 தடவை கம்மியாச்சுன்னா ஜீரோ ஆயிரும். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 30லேருந்து எகெயின் இன்னொரு 10 கம்மியாச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆன்சர் வரும்? 20 வரும். 20 55ல பாருங்க 11 கம்மியாயிருக்கு. அதே மாதிரி 44 எவ்வளோ கம்மியாகும்? 33 கம்மியாகணும். இது நம்ம வந்து அப் ஷிஃப்ட் பண்ணுறோம் மக்களே. நீங்கள் அதை அப் ஷிஃப்ட்னு சொல்லலாம், டவுன் ஷிஃப்ட்னு சொல்லலாம். நீங்கள் அதை கீழே எழுதிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே 13லேருந்து 10 ஆயிருக்கு, 3 கம்மியாயிருக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு 10லேருந்து 3 கம்மி பண்ணி 7 எழுதுறேன். சரிங்களா? இப்போ நம்ம 20லேருந்து எகெயின் 10 கம்மி பண்ணுறோம், மேலே பார்த்துட்டே கம்மி பண்ணுறோம். இதே மாதிரி இங்கே 11 கம்மி பண்ணணும். 11 கம்மி பண்ணால் 22. இங்கே வந்து 3 கம்மி பண்ணணும். 7 - 3 வந்து ஈக்குவல் டு 4. ஓகே, இனி நம்ம அடுத்து வந்து 0. எப்படி ஜீரோனா 10 கம்மி பண்ணிட்டு வரோம். இப்போ அடுத்து 10 கம்மியாச்சுன்னா இங்கே 0 ஆயிரும். இங்கே 11 கம்மியாச்சுன்னா 11 ஆயிரும். இங்கே 4 - 3 வந்து போட்டோம் அப்படின்னா 1 ஆயிரும். இப்போ டவுன் வந்து கிலோமீட்டர் வந்து 11 கிலோமீட்டர்ன்றாங்க. அப்புறம் ஹார்ஸ் வந்து 1 ஹார்ன்றாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா டவுனுடைய ஸ்பீடு வந்து 11 கிலோமீட்டர் டிவைடட் பை 1 ஹார். அதாவது 11 கிலோமீட்டர் பர் ஹார் தான் மக்களே டவுன் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு. இப்போ இது கிடைச்சிருக்கிறத கொண்டு போய் இந்த 4 ஈக்குவேஷனில் எதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா போதும். நான் போய் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 44ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ டவுன் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 44 டிவைடட் பை இங்கே நமக்கு 11 கிடைச்சிருக்குங்களா? 11 ஈக்குவல் டு 4. இது என்னது அப்படின்னா டைம் மக்களே. 44 கிலோமீட்டர் டிவைடட் பை 11 கிலோமீட்டர் பர் ஹார் போட்டால் 4 ஹார்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடினுடைய டைம். ஓகே, 4 ஹார்ஸ். இங்கே ஓவரால் டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 ஹார்ஸ். 10 - 4 வந்து ஏன்னா இது வந்து ஏன் வந்து டோட்டல் டைம் வந்து டவுன் ஸ்ட்ரீம் டைம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் டைம் தான் டோட்டல் டைம். நமக்கு ஆல்ரெடி வந்து டவுன் ஸ்ட்ரீம் டைம் தெரியும். அப் ஸ்ட்ரீம் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னன்னா 10 - 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 தான் வந்து அப்ஸ்ட்ரீம் டைம். ஓகே, நமக்கு அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும் 6. இதை டிவைட் பண்ணோம்னா 5 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் வந்து அப்ஸ்ட்ரீம்னுடைய இந்த சம்முனுடைய அப்ஸ்ட்ரீம்னுடைய ஸ்பீடு. ஓகேங்களா?
நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரியும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 11ன்னு தெரியும். இப்போ என்ன கேட்குறாங்க கொஷினில், ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து என்னது, போட் ஸ்பீட்னு போட்டோம்னா 11 plus 5 divided by 2. 11 plus 5 by 2 equal to 8. ஆன்சர் வந்து 8 மக்களே. ஆப்ஷன் ஏ 8. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் லென்த்தியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வித்தின் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடுவீங்க. பாருங்களேன், ஆன்சர் ஸ்லைட் பார்ப்போமா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த சம் போயிடலாம். அடுத்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, செந்தில் யாரோ ட்ராவல் பண்ணுறாங்க, போட்டு ட்ராவல் பண்ணுது. 24 அப் அண்ட் 36 டவுன் இன் 6 hours, 36 அப் அண்ட் 24 டவுன் இன் 6.5 hours. ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் படிக்காமல் நம்ம கரெக்டாக கொஷின் அனலைஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் மட்டும் டக்குன்னு எடுத்து எழுதிடணும் மக்களே. நான் உங்களுக்கு இன்னொருக்காவும் புரியறதுக்காக அப் டவுன்னே எழுதுறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் அப்படி பண்ணக்கூடாது. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். இது வந்து டைம் இன் ஹார். ஓகே, இது கிலோமீட்டர், இதுவும் கிலோமீட்டர். ஓகே, இந்த கிலோமீட்டர் போடும்போது உங்களுக்கு ஸ்பீடு டைமான்னு கன்ஃபியூஸ் ஆகாது, அதனால தான் போடுறேன். இங்கே பாருங்க, 24 36 இது 6 hours. ஓகே, அடுத்து பார்க்குறோம் 36 அப் 24 டவுனு 6.5 hours. ஓகே, இப்போ நம்ம வந்து அதே மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம அப் ஷிஃப்ட் பண்ணலாமா டவுன் ஷிஃப்ட் பண்ணலாமான்னு யோசிக்கலாம். இங்கே 24லேருந்து 36 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே கம்மியாயிருக்கு. நம்ம இதவே 0 பண்ணலாம். டவுனு 0 பண்ணோம்னா இன்னும் 2 வாட்டி, ஏன்னா 12 தான், 12 மல்டிபிள்ஸில் கம்மி பண்ணணும்னா 24 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 வாட்டி கம்மி பண்ணாலே 0 ஆயிடும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்மி பண்ணி காமிக்கிறேன். இது 0.5 hours ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணுறோம். 24லேருந்து இங்கே 36 ஆயிருக்கு, 12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 36 12 இன்க்ரீஸ் பண்ணோம்னா 48. இங்கே 24லேருந்து 36 24 12 கம்மி ஆயிருக்கு. 24லேருந்து மறுபடியும் 12 கம்மி பண்ணுறோம், 12. இங்கே 6லேருந்து 6.5 இன்னொரு 0.5 ஜாஸ்தி பண்ணால் 7. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த 12 0 பண்ணும், டவுனை 0 பண்ணுமா. ஸோ இன்னொரு 12 ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் இதில் அப்பில். அப்படி பண்ணோம்னா 60, இது 0 ஆயிரும். 12 மைனஸ் ஆயிடுச்சுன்னா இது 7.5. ஓகே, இப்போ நம்ம ஒன்று 0 பண்ணிட்டோம் அப்படின்னாலே டக்குன்னு வந்து அப்ஸ்ட்ரீம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டவுனை 0 பண்ணிட்டோம், அப்ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கிலோமீட்டர் தெரியும், ஹார் தெரியும். கிலோமீட்டர் பர் ஹார் கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ பாருங்களேன், 60 டிவைடட் பை 7.5. இது யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது மக்களே, டக்குன்னு எக்ஸாமில் சால்வ் பண்ணும். 60 டிவைடட் பை 15/2ன்னு போட்டிங்கன்னா அடிச்சு கொடுக்கலாம் நீங்கள். 60 by 15 வந்து 4, 2 மேலே போகும்போது இன்டூ ஆயிரும். 4 into 2 வந்து 8 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகேங்களா. இது வந்து அப்ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு. இதை கொண்டு வந்து இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்போ. ஆனால் இதே இந்த 0ங்கிற ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது டவுன் 0ன்னு இருக்கு. அப்போ நமக்கு அப்பு மட்டும் தான் கிடைக்கும். 60/8 போட்டால் மறுபடியும் 7.5 தான் கிடைக்கும். இது நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ, 8. ஸோ கிலோமீட்டர் எவ்வளோ, 24. 24 டிவைடட் பை 8 வந்து 3 hours. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய அப்ஸ்ட்ரீம் டைம். ஓகே, அப்ஸ்ட்ரீம் டைம் வந்து 3 hours. இப்போ ரிமைனிங் டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 6 hours ஆயிருக்குப்பா. அப்போ டவுனுடைய டைம் வந்து பார்த்தோம்னா அப்படியே மைண்ட்லேயே போட்டுறணும். 6 - 3 = 3. 6 - 3 = 3. இது வந்து டவுனுடைய டைமு. இப்போ டவுனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இது 3 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ டவுனு, 36 போகுது. அப்போ 36 கிலோமீட்டர் டிவைடட் பை 3 hours = 12 கிலோமீட்டர் பர் ஹார். யூனிட்ஸ் தான் மக்களே ரொம்ப முக்கியம். ஏன்னா மீட்டர் பர் செகண்ட்லாம் கொஷின் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க வேற ஒரு கான்செப்டில். யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது டவுன் தெரியும், நமக்கு அப்ஸ்ட்ரீம் 8ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ 12 + 8/2, 12 + 8/2 20/2 வந்து பார்த்தீங்கன்னா 10 வரும் மக்களே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10. ஓகேங்களா. ஆன்சர் ஸ்லைட்குள்ளே போகலாம். பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து 10. நீங்கள் வந்து எந்த இதுவுமே எழுதாமல் ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் எழுதி டக்குன்னு போடணும். சரிங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே மாடல் சம் தான் மக்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா. இது நீங்க உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி அப்பு டவுனு அப்புறம் வந்து டைம், டோட்டல் டைம். இது ஹார்ஸு, கிலோமீட்டரு, இதுவும் கிலோமீட்டர். சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் மக்களை எழுதுறேன். என்ன சொல்லியிருக்காங்க, 40 up and 48 down in 9 hours, 32 up and 36 down in 7 hours. ஓகே, 40 48 அப்புறம் 9. ஓகே,
அப்புறம் என்ன எழுதியிருக்காங்க 32 அப் 36 டவுன் 7. இதை ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கிறீங்க மக்களே. எழுதிட்டு இதை செக் பாருங்களேன். இதில் 8 கம்மியாக இருக்குது, இதில் 12 கம்மியாக இருக்குது, இதில் 2 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இது மூணுமே கம்மி தான் ஆகுது. சரி, நம்ம எந்த ஒரு திங்க் எது ஜீரோ பண்ணுறது எதுவுமே நினைக்காம டேரெக்டாக கம்மி பண்ணிட்டே வருவோம். இது 8 இங்கே கம்மியாக இருக்குது, இன்னொரு 8 கம்மியாச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்? 32 மைனஸ் 8 வந்து 24. இது இங்கே 12 கம்மியாக இருக்குது. 36 மைனஸ் 12 எவ்வளவு? இன்னொரு 24. இங்கே 2 கம்மியாக இருக்குது. அப்போ 7 மைனஸ் 2 எவ்வளவு? 5. ஓகே, இங்கே அடுத்து இன்னொரு 12 கம்மி பண்ணுறோம். சாரி, இங்கே வந்து அப்பில் 8 தானே, நானே கன்ஃபியூஸ் ஆகிறேன் பாருங்க. இங்கே 30 வந்து 8 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 8 கம்மி பண்ணுறோம், 16. இங்கே 12 கம்மி பண்ணுறோம், இங்கே 12 கம்மியாக இருக்குது, இங்கே ஒரு 12. இங்கே 2 கம்மி பண்ணுறோம், 3. ஓகே, இங்கே அதே மாதிரி இன்னொரு 8 கம்மி பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே 12 கம்மி பண்ணுறோம். பாருங்கள் 0 ஆயிடுச்சு, பாருங்கள் 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே 2 கம்மியாக இருக்குது, நம்ம இன்னொரு 2 கம்மி பண்ணுறோம். 2 கம்மி பண்ணோம் அப்படின்னா 1. ஓகே, இப்போ வந்து அப்ஸ் இது டவுன் வந்து 0 ஆயிடுச்சு. அப்னுடைய ஸ்பீடு வந்து நமக்கு கிடச்சிரும். எப்படி அப்படின்னா 8 டிவைடட் பை 1. ஏன்னா 8 கிலோமீட்டரு 1 ஹார். நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் மைண்ட்லேயே வந்து 8 கிலோமீட்டர் பர் ஹார்னு எழுதிடலாம். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 8/1ன்னு போடுறேன். ஓகே, இந்த 8 கொண்டு வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சால்வ் பண்ணலாம். டோட்டல் டைம் தெரியும் நமக்கு, அப்ஸ்ட்ரீம்னுடைய டிஸ்டன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனால் அப்ஸ்ட்ரீம்னுடைய ஸ்பீட் இப்போ கண்டுபிடிச்சிடும். இப்போ அப்ஸ்ட்ரீம் கிலோமீட்டர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 8 கிலோமீட்டர் பர் ஹார் இதை போட்டிங்கன்னா 5 ஹார்ஸ் வரும். இது வந்து அப்ஸ்ட்ரீம்னுடைய டைம், அப்னுடைய டைம். ஓகே, அப்னுடைய டைம் கிடச்சிச்சு. டோட்டல் டைம் எவ்வளோ? 9. 9 மைனஸ் 5 எவ்வளோ? ஈக்குவல் டு 4. ஓகே, இப்போ டவுனுடைய ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா 4 ஹார்ஸ்ங்கிறது டவுனுடைய டைமு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். அதே 48/4 போட்டோம் அப்படின்னா கிலோமீட்டர் தெரியும், டிவைடட் பை ஹார் போட்டோம்னா 12. இது 12 கிலோமீட்டர் பர் ஹார். அவ்வளோதான் மக்களே. இப்போ நமக்கு அப் ஸ்ட்ரீம் தெரியும், டவுன் ஸ்ட்ரீம் தெரியும். இப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். அதே தான். இப்போ 12 + 8 டிவைடட் பை 2. என்ன கொஷின் கேட்குறாங்க? அப் ஸ்ட்ரீம் கேட்டால் ஃபஸ்ட்டே நிப்பாட்டிக்கணும், அப் ஸ்ட்ரீம் மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடணும். டவுன் கேட்டால் டவுனும் நிப்பாட்டிக்கணும். போட் ஸ்பீட் கேட்குறங்காட்டி நம்ம அடுத்து சால்வ் பண்ணுறோம். ஈக்குவல் டு 10 வருது மக்களே. ஆப்ஷனில் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் பி 10. பார்ப்போமா ஆப்ஷன் ஸ்லைடில்? பாருங்களேன், 10 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகே, கிளியராக இருக்குங்களா உங்களுக்கு? நீங்கள் ஏதோ டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம், உங்களுக்கு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம்குள்ளே போயிடலாம் மக்களே. அடுத்த சம்லாம் எதுவுமே எழுத வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடிலாம் எழுதிட்டோம், ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் வச்சு வேகமாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த சம்முன்னு அனலைஸ் பண்ணுறோம், ஷிஃப்டிங்னு போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ? 12 எழுதுகிறோம், 40 எழுதுகிறோம், 8 எழுதுகிறோம். இப்போ பாருங்கள் 16 எழுதுகிறோம், 32 எழுதுகிறோம், மறுபடியும் 8 எழுதுகிறோம். இது ஒரு ட்விஸ்டடான சம் பார்த்தீங்களா? இது இத்தனை நாள் நம்ம பார்த்ததுல ஹார் கம்மியாகிட்டு இருந்துச்சு, ஆனால் வந்து இங்கே வந்து இது கம்மியாகலை, டைம் வந்து கம்மியே ஆகலை, டிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆகுது. நீங்கள் எதை பற்றியும் வரி பண்ணிக்க வேணாம், நார்மலாக ஷிஃப்ட் பண்ணி ஏதோ ஒரு இதை கிலோமீட்டர் 0 கொண்டு வாங்க. இங்கே பாருங்களேன், இது 4 ஜாஸ்தியாக இருக்குது, இது 8 கம்மியாக இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். 4 மறுபடியும் ஜாஸ்தி பண்ணுறேன், இங்கே 8 கம்மி பண்ணுறேன், டைம் அதே மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் இதுக்கும் டைம் ஒன்றுமே ஆகலை, ஸோ டைம் நான் அதே மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி 4 ஜாஸ்தியாக இருக்குது, 8 கம்மியாக இருக்குது, டைம் அதே மாதிரி வச்சுக்கிறேன். 4 ஜாஸ்தி பண்ணுறேன், 8 கம்மி பண்ணுறேன், டைம் அதே மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, 4 ஜாஸ்தி பண்ணுறேன், 8 கம்மியானா 0 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? டைம் அதே மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இது வந்து அப்பு நம்ம எழுதிடுவோம், ஏன்னா மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதனால் ஒன்ஸ் எழுதிடலாம். நீங்கள் வெல்வர்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எழுதாமலே போடலாம். ஓகேங்களா? இப்போ 32 கிலோமீட்டர் டிவைடட் பை 8 ஹார்ஸ் போட்டிங்கன்னா அப்புனுடைய ஸ்பீடு கிடச்சிடும். இப்போ பாருங்களேன், 32/8 போட்டால் 4 கிலோமீட்டர் பர் ஹவர் தானே? ஓகே, 4 வந்து அப்ஸ்ட்ரீம்னுடைய ஸ்பீடு மக்களே. இந்த சம்முக்கு இதை கொண்டு எந்த ஈக்குவேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏன் போடுறோம், ஃபோர்த் ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனில் போடலாம். பாருங்களேன், இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் வந்து போட போகிறேன், வருதான்னு பார்ப்போமே. இப்போ வந்து அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, 24 டிவைடட் பை 4 எவ்வளவு? 6. நமக்கு டோட்டல் வந்து 8 ஹார்ஸ்ன்னு தெரியும். இதில் 6 ஹார்ஸ் அப்ஸ்ட்ரீமே எடுத்துக்கிச்சு. அப்புனுடைய டைம்
ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 hours. 8 minus 6 is equal to 2 hours. இது வந்து டவுனுடைய டைம். ஓகே, டவுனுடைய டைம் வந்து 2 hours. 16 தான் வந்து கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ். 16/2 வந்து போட்டோம்னா கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைச்சிடும். 8 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் வந்து இந்த சம்முக்கு உண்டான டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு மக்களே. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரியும், அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 4ன்னு தெரியும். இங்கே கேட்டிருக்கிறதுக்கு நல்லா கவனிக்கலாம். கொஸ்டினா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 8 மைனஸ் தான் பண்ணணும், 2 ப்ளஸ் பண்ணக்கூடாது. டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 4/2 இஸ் ஈக்குவல் டு 2. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, 2. ஆப்ஷனில் பி இருக்கு 2. டக்குன்னு கிளிக் பண்ணிடணும் மக்களே. டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் அப்ரோச் எதுக்குன்னா, நம்ம 4 பேர்த்த விட நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டாக தெரிஞ்சு வேகமாக சால்வ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து பெர்சன்டைல் இம்ப்ரூவ் ஆகி எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் ஸ்லைடு பார்ப்போம். ஆன்சர் பாருங்களேன், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம் மக்களே. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இங்க அப்பு வந்து 36, டவுன் வந்து 54, அப்புறம் டைம் டோட்டல் டைம் வந்து 9 hours. ஓகே, இப்போ அடுத்த என்டிட்டி என்ன இருக்கு, 24, 45, 7 hours. இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து 9 கம்மியாக இருக்கு, இங்கே வந்து ஒரு 12 கம்மியாக இருக்கு, இங்கே வந்து ஒரு 2 கம்மியாக இருக்கு. நம்ம டவுன் ஷிஃப்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணிட்டு பாருங்களேன், 12 கம்மியான இடத்துல மறுபடியும் 12 கம்மி பண்ணுறேன், 9 கம்மியான இடத்துல மறுபடியும் 9 கம்மி பண்ணுறேன், 2 கம்மியான இடத்துல மறுபடியும் 2 கம்மி பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள் மக்களை இந்த மெத்தடு. இப்போ மறுபடியும் 12 கம்மி பண்ணுறேன், 0 ஆயிடுச்சு. உடனே பாருங்களேன் 0 ஆயிடுச்சு. இப்போ இங்கே 9 கம்மியாக இருக்குது, அதே மாதிரி 9 கம்மி பண்ணுறேன், இங்கே 2 கம்மி பண்ணுறேன், 3 ஆகுது. பாருங்களேன், இப்போ 27. இதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த நம்பர்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 27ங்கிறது வந்து இப்போ நம்ம அப்பு 0 ஆயிடுச்சு, டவுனுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 27/3 போட்டோம்னா 9 km/h. ஓகே, டவுன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோம். 54 வந்து கிலோமீட்ரு, 54 வந்து டிவைடட் பை 9, அதாவது டவுன் ஸ்ட்ரீம் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். 6 hours. நம்ம டோட்டல் எவ்வளோ, 9 hours. -6 போட்டால் அப்போனுடைய டைம் கிடச்சிரும். அப் ஸ்ட்ரீம்னுடைய டைம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கிடச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 36 கிலோமீட்டருங்கிறது அப்பு ட்ராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ். இப்போ அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வேணும்னா 36 டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம் டைம் 3 இஸ் ஈக்குவல் டு 12 km/h. ஓகே, இப்போ நம்ம டவுன் ஸ்ட்ரீம் தெரியும், அப் ஸ்ட்ரீம் தெரியும், டவுன் ஸ்ட்ரீமும் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீம் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க மக்களே, இங்கே ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் தானே பண்ணணும். நம்ம எவ்வளோ பண்ணுறோம், இது ரெண்டுக்கு மைனஸ் என்ன பண்ணுறீங்க, 12, 9 இருக்கு. ஸோ 12 minus 9 என்ன, 12 minus 9 வந்து by 2 போடுறோம், 3/2 போடுறோம். ஆன்சர் வந்து 1.5. பாருங்களேன், 1.5. எக்ஸாம்ல நீங்க பயப்பட தேவையில்லை மக்களே. இதே மாதிரி சால்வ் ஆகுற மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம பாயிண்ட் வேல்யூஸ்ல அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆல்சோ இந்த ஷிஃப்டிங் மெத்தட் அப்ளை பண்ணாத மாதிரி எல்லாம் இருக்காது. தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சரி, இதுதான் வந்து அடுத்த கொஷினுடைய ஆன்சர். சாரி, ப்ரீவியஸா பார்த்த கொஷினுடைய ஆன்சர் மக்களே. 1.5 km/h. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே 6th கொஷின், லாஸ்ட் கொஷின் வந்துட்டோம் மக்களே. நம்ம சேம் அப்னு போடுறோம், டவுன்னு போடுறோம், டைம் டோட்டல் டைம். ஓகே, டோட்டல் டைம் இங்கே வந்து 27, இங்கே வந்து 42 டவுனு கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதுறேன் மக்களே. 27, 42, 5. நீங்களும் அதே மாதிரி பேப்பரில் எழுதுங்க. 18, 21. நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு முன்னாடியே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. 5 கொஷின் வந்து லெசன் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. பாருங்கள், இங்கே 9 கம்மியாக இருக்குது, இங்கே வந்து 21 கம்மியாக இருக்குது, அப்படியே பாதி ஆயிருக்கு. ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சிச்சு, இன்னொரு 21 கம்மியாயிடுச்சுன்னா இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்புறம் நம்ம எழுதிடணும் உடனே 0. இங்கே 9 கம்மியாக இருக்கா, ஸோ 9 எழுதுறோம். ஏன்னா நம்மளோட மோட்டிவ் ஏதோ ஒரு என்டிட்டியை 0 பண்ணணும். இங்கே 2 கம்மியாக இருக்கு, ஸோ 1. ஓகே, இதை போட்டோம்னாலே முக்கால்வாசி சம் முடிஞ்சது மக்களே. இப்போ 9 km டிவைடட் பை 1 hour ஈக்குவல் டு 9 km/h. இதுதான் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு மக்களே. ஓகே, இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுவோமா? டோட்டல் டைம் 5 hours கொடுத்துருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்னுடைய டைம் கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம 27 டிவைடட் பை 9 போடுறோம்னா
3 hours upstream. ஓகே, அப்போ நம்ம டோட்டல் டைம் எவ்வளோ 5 hours. 5 minus 3 எவ்வளோ 2. அப்படியே மைண்ட்லேயே டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணி டவுன் 21 அப்படியே நம்ம 21 மட்டும் தான் எழுதணும் வெளியில் எழுதும்போது. இப்போ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மைனஸ்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ 3 hours கிடச்சிருச்சு. இப்போ டவுனுடைய டைம் வேணும். இப்போ பாருங்களேன், டவுனுடைய டைம் எவ்வளோ 5 minus 3 is equal to 2. இப்போ டவுனுடைய ஸ்பீடு வேணும்னா அதோட டிஸ்டன்ஸ் தெரியும் 42 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 21. 21 தான் வந்து டவுன் ஸ்ட்ரீம்னுடைய ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹார். ஓகே, இது நம்ம டவுன் தெரியும். அப்போ எவ்வளோ 9 தெரியும். ஓகே, என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் த போட். ஸ்பீட் ஆஃப் த போட் வேணும்னா என்ன ஃபார்முலா? ரெண்டையும் ஆட் பண்ணணும். 21 + 9 டிவைடட் பை 2 15. ஆப்ஷன் சி மக்களே, ஆப்ஷன் சி 15 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஆன்சர் ஸ்லைட் போயிடுவோமா? பாருங்களேன், ஆப்ஷன் சி 15. இதுதான் மக்களே இந்த சம்னுடைய இருக்கிறதே ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். சரிங்களா? நீங்கள் இன்னும் இந்த மாதிரி மாடல் சம்ஸ் 2-3 எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிரும். இல்லை இதே வீடியோவை கொஞ்சம் ஒரு 2-3 days கழிச்சு பாஸ் பண்ணி என்னோட சொல்யூஷன் முன்னாடி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பரான ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் வித்தின் ஒரு 20 to 30 secondsல ஆன்சர் சால்வ் பண்ணிடுவீங்க ரியல் எக்ஸாமில். இது வந்து பேங்க் எக்ஸாமில், எஸ்எஸ்சி எக்ஸாமில் ரொம்ப கேட்கக்கூடிய ரிப்பீட்டிவாக கேட்கக்கூடிய கொஷின் மக்களே. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான இது வந்து சம் வந்து முடிஞ்சது. 6 sums தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ஹேண்ட் பிக் பண்ணி எக்ஸாம் மாடலில் கொண்டு வந்திருக்கேன் மக்களே. ஓகே ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே இந்த மாதிரி ஆப்டிடியூட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் மேலும் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கொடுத்துருங்க மக்களே. ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க மக்களே, இந்த சம் ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா. சரிங்க மக்களே, பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில், இன்னொரு ட்ரிக்கில், இன்னொரு அப்டேட்டில் நம்ம வந்து சந்திப்போம்.